107வது சங்கீதத்துல 8, 15, 21, 31. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறிக்கிறார் என்று. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரி, தவணம் உள்ள ஆத்மா, பசி உள்ள ஆத்மா. தவணம் பசி அப்படின்னு சொன்னா நம்ம நினைப்போம் தாகம், பசி. தாகத்தையும் பசியும் தான் அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு நினைப்போம். 5வது வருஷத்துல பசியும் தாகமும் ஆத்மா தொய்ந்து போகவும் அலைந்து திரிகிறார்கள். பசியினாலும் தாகத்தினாலும் ஆத்மா அலைந்து தங்களா ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இங்க 8வது வசனத்துல தவணம் பசி அப்படின்னு சொல்றது நேர அந்த 31வது வசனத்தை தான் நம்ம வாசிக்கணும். அந்த 8க்கு அடுத்து 31 போனோம்னா அவங்களுக்கு தவணமும் பசியும், அதாவது தாகமும் பசியும், இந்த ஆத்மாவுடைய தாகமும் பசியும் எதுன்னு அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து, அவங்களுடைய தாகம் என்னதுக்கு மேல அவருடைய கிருபையை துதிக்கணும், சொல்லணும், துதிக்கணும்னு உள்ள அந்த தாகம் தான். இல்லாம பசி இல்ல தாகம் அப்படின்னு சொன்னோன்னா உலகத்துல உள்ள சரீர பசியும் தாகத்தையும் அல்ல, இது தேவனுடைய அதிசயங்களை அறிவிக்கணும்னு உள்ள ஒரு தாகம், தேவன் செய்கிற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு உள்ள ஒரு வாஞ்சை, அதுதான் பசியா அங்க சொல்லிடுறது. ஆனா நம்ம பொதுவே எதை செய்தாலும் நம்ம அமைதியா இருப்போம், கூடுதலும் அதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம். இனி அடுத்தது நம்ம வரும்போது அதுல 15வது வசனத்துல என்ன சொல்லி அவர் செய்த அதிசயம் என்னதா இருக்கு? கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறித்தார் என்று என்ன சொல்லு. அதாவது அவர் செய்கிற அதிசயம் தடைகளை நீக்குகிற தேவன். இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இதுவே நினைப்போம், ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு அதிசயத்தை செய்யறாங்கன்னா தடைகள், முதலாவது வாழ்க்கையில தடைகளை நீக்கி கொடுக்கிறார். தேவனை துதிக்கணும், அவருடைய அதிசயங்களை சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் என்னது? தடைகளை நீக்குகிறார். 107வது சங்கீதத்துல வாசித்துட்டு இருக்கேன். அதனால 107ஆம் சங்கீதம் 8வது வசனம், 15வது வசனம், 21வது வசனம், 31வது வசனங்கள அடிஸ்தானத்துல தியானிக்கிறோம். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசயங்களை துதித்து அறிவிக்கணும்னு நினைக்கும் போது தேவன் நினைச்சு அந்த தாகமும் அந்த வாஞ்சையும் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து தடைகளை நீக்கி அவருடைய அதிசயங்களை அறிவிக்கும் வழிகளை நமக்கு என்ன செய்றாரு? காண்பிக்கிற தேவன். ஆபத்துகளை நோக்கி கூப்பிடுகிற நேரத்துல உதவி செய்கிற தேவன். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை, அதாவது தாகமும் பசியும் அப்படின்னு சொன்னோன்னு, தவணம் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம நினைக்கிறது சரீரத்தினுடைய தாகமும் தவனத்தையும் அல்ல, துதித்தலின் தாகத்தையும் தவனத்தையும் சொல்லியிருக்கு. பசியும் சொல்லியிருக்கு. வாழ்க்கையில் அது ஒரு பசிக்கு சமமானது.
தேவனை துதிக்கிற துதி அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பசி வந்தா எப்படி அந்த பசியை நோர்த்தி செய்ய முயற்சிக்கிறோமோ அதுபோல தேவனை அறிவிக்கிற அறிவு மனுஷனுடைய ஜீவிதத்துல ஒரு தன்மையா மாறணும். அடுத்தது நம்ம இதுல பார்த்தது என்னது, அவர் செய்கிற அதிசயம் சொல்றது யாருக்கு அதிசயம் செய்வார்? அவரை துதிக்கணும்னு விரும்புவர்களுக்கு அதிசயம் செய்வார். என்ன அதிசயம்? தடைகள் நீக்குகிற அதிசயம். துதிக்க முடியலையே அப்படின்னு உள்ள நிறைய பேருக்கு துதிக்க முடியாது. துதிக்கணும்னு நினைச்சாலும் துதிக்க முடியாது. அப்படி துதிக்க தடையாயிருக்கிற சூழ்நிலைய தேவன் நினைச்சுறாரு நீக்குகிறதுனால் தேவனை என்னது அறிவிக்கிறதுல இவங்க வாஞ்சியா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னும் 21 வருஷம் என்ன சொல்லுது, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் துதித்து. அப்போ ரெண்டாவது திரும்ப அவர் எதனால துதிக்கிறார்கள்? முதலாவது தடையை நீக்கிறதுனால. ரெண்டாவது எதனால துதிக்கிறார்? அவருடைய கிருபையும் அதிசயத்தையும் நினைத்து துதிக்கிறார்கள். அப்ப தேவனை துதிக்கணும்னு உள்ள ஒரு தாக வாஞ்சை உள்ள மனுஷனுக்கு தேவன் முதலாவது தடையை நீக்குகிறார். இரண்டாவது அவர்களுக்கு கிருபையை வெளிப்படுத்துகிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம படிக்கிற நேரத்துல இதுல தடைகளை நீக்குகிற தேவன் தானியேல் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ஒண்ணுமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டு, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாய் நிற்கும். அப்பத்தான் இங்க என்ன சொல்லி இருக்கு, அதாவது தேவனுடைய அடையாளம் அதிசயங்களை ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்துகிற எதற்காக? அவருடைய வல்லமையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நித்தியத்தின் ஆளுகையும் நாம் புரிந்து கொள்ள வேணும். அப்ப அதுதான் அடையாளங்கள். அது யாருக்கு தெளிவா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், அதாவது தேவன் தவணமுள்ள தாகமுள்ள பசி உள்ள ஆத்மாவுக்கு முதலாவது எதன் மேல பசி எதன் மேல தாகம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனை துதிக்கும் துதியின் மேலும் அவருடைய அதிசயங்களை பிரசாபப்படுத்தக்கூடிய சிந்தனையின் மேலும் தாக பசி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முதலாவது தடையை நிற்கிறார். இரண்டாவது கிருபைய அருளுகிற தேவனா இருக்கிறார். அவர் அவருக்கு கிருபையையும் அதிசயத்தையும் வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து தானியேலுடைய அனுபவம் என்ன? அவரை கிருபையும் அதிசயத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன் அவருடைய ஆளுகையும் நமக்கு என்ன செய்யறாரு? உணர்த்துகிற தேவனா இருக்கிறான்னு சொல்றாரு. இனி இது யாருக்கு செய்கிறாரு அப்படின்னு உபாகமம் 5:29 பார்க்கும்போது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். இதுதான் இங்க தாகம் சொல்லி இருக்குங்களா, அதுதான் அந்த தாகம். அவருடைய கற்பனையை கை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது அதே உபாகமத்துல 32:23 அவர்கள் ஞானம் அடைந்து அதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டிருந்தால் நலமாயிருக்கும். நான் இதான் சொல்றேன், ஞானம் அடைந்து முடிவை சிந்திக்கிற அந்த உணர்வுக்கு தான் ஞானம். அப்ப அந்த ஞானம் அடைந்து முடிவை சிந்தித்து கொண்டிருந்தால் நலமாயிருக்கும். கற்பனையை கை கொண்டிருந்தால் நலமாயிருக்கும். உபாகமத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தடையை நீக்குகிறார், கிருபை அளிக்குகிறார். தேவன் யாருக்கு பசி தாகம் எதன் மேல அவருடைய அதிசயங்களை அவருடைய செய்கைகளை பிரஸ்தாபப்படுத்தி அவரை துதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த உணர்வு நம்மளை நிறைவாய் இருக்கும்போது மட்டும்தான் தேவன் என்ன செய்கிறாரு? முதலாவது தடையை நீக்கிறாரு, இரண்டாவது கிருபையை அளிக்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு. இனி அவருடைய நித்திய ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படுத்தி தருகிறார். இவ்வளவு காரியங்களையும் நம்ம அறியணும்னா நமக்கு தாகம் இருக்கணும். நம்மளுடைய தாகம் எப்பவுமே சரீரத்துக்குரிய தாகமா இல்ல, தேவ வசனத்தின் மேலையும் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதன் மேலையும் ஞான இருதயத்தோடு கடைசி நாட்களை குறித்த தியானத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா எந்த தடையும் நீங்கும்.
கிருபையும் நிறையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்துவார். இந்த நிலையை தேவன் தரத்தக்கதாய் நான் என்ன செய்யணும்? தியானம் தான். எதன் மேல? அவருடைய, அதாவது உபவாகத்துல வாசித்தது போல நம்ம நல்ல கற்பனைகளை கை கொண்டிருக்கணும். அடுத்தது பார்த்தது ஞான இறுதியும் பெற்றிருக்கணும். இந்த அனுபவங்களுக்கான தாகத்தை கத்த நமக்குள்ள உருவாக்கட்டும். தொடர்ந்து ஆண்டோடைய வசனத்தினால நம்முடைய இருதயங்கள் நிறைக்கப்படும்படி செபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தின் 2வது நாளிலேயும் உங்களுடைய அதிசயங்கள் 11 மாசம் நேரங்களில் செய்த காரியங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சிந்திக்க, ஆண்டவரே நீர் செய்த ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளையும் அதிசயங்களும் அறிவிக்கும் ஆண்டவரே ஒரு தாகம் கொண்ட ஒரு ஜீவிதம் எங்களுக்குள்ள இருக்கும் என்றால், இந்த மாதத்துல ஆண்டவரே தடைகளை நீக்கி தருகிற தேவனாய் எல்லா தடைகளையும் நீக்குகிறீர், கிருபையை பெருக பண்ணுகிறீர், அதிசயங்களை வெளிப்படுத்துகிறீர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தடை நீங்கப்பட்டு கிருபையினால் நிறைக்கப்பட்டு அதிசயங்களால் ஆண்டவரை சூழப்படுகிறார். ஒரு மாதமாக இந்த மாதத்தினுடைய 2வது நாளை ஆண்டவரை காணும். ஆண்டவரே ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு தேவையாயிருக்கிற வேதத்தின் வசனங்களை கை கொள்ளுகிற இருதயமும், ஆண்டவரே ஞான உணர்வும், ஆண்டவரே வாழ்க்கையின் நாட்களை ஞானத்தோடு உணர்கிற உணர்வும் எங்களுக்கு தேவை என்று சொல்லப்பட்டது. தாகம் மட்டுமல்ல ஆண்டவரே, வசனத்தை கை கொள்ளுகிற நல்ல இருதயம் அது நன்மையை சுதந்திரிக்கக்கூடியது என்று சொல்லி இருக்கிறது. அதுபோல எங்கள் ஆயுசுல இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை நன்மையான காரியத்தை எங்களை வெளிப்படுத்துகிற உங்களுடைய வேத வசனங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதுமே கீழ்ப்படியும் ஒரு கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உங்களுடைய கிருபையினால் எங்களை நிரப்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தாகத்தையும் பசியும் ஆண்டவரை எங்களுக்கு நீக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கக்கூடிய ஒரு தாகம், துதிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, ஆண்டவரே துதிக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை அறிவிக்கும் ஆண்டவரே ஒரு பசி எங்களுக்குள்ளே உருவாகட்டும். ஆண்டவரே சரீர பசியை மாத்திரமல்ல, தேவன் வாழ்க்கையில ஆண்டவரே ஆத்ம பசியையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறேன். ஆத்மா தாகம் கொள்ள வேண்டியது, பசி அடைய வேண்டிய இடம், தேவனுடைய அதிசயங்களை அறிவிக்கிற இடத்துல ஆண்டவரை, தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற இடத்துல ஆண்டவரை, எங்களுக்கு ஒரு தாகம் வேணும் ஆண்டவரை, வாஞ்சை வேணும் ஆண்டவரை, உணர்வு வேணும் ஆண்டவரை, சிந்தை வேணும் ஆண்டவரை. நாங்கள் மௌனமா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை நாங்கள் ஆண்டவரை அனுபவித்து விட்டு ஆண்டவரை எப்போது எங்கள் வாழ்க்கையை மௌனமாக மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை அப்பா எங்களுடைய பெருமைகளை, சுய பெருமைகளை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறோமே தவிர தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு போதிய அறிவு இல்லாதவர்களாய் இருந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே எங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது தேவன் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரை, இந்த காலையில எழும்பி ஜெப நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஆண்டவரை, ஒவ்வொரு நபருக்காக உங்களுடைய பாதத்துல வருகிற தேவன், தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவரை நீ தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் எங்க இருந்து ஜெபித்தாலும் எங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துகிற தேவன் நீராய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறேன். காலையில் எழும்பி ஒருமுக சிந்தையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய இரக்கத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை, இந்த நாள் தேவ பிரசன்னம் நிறைந்த நாளாய் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தின் மேலுள்ள தாகம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டுமையா. உடைய பிரசன்னத்தை காண வேண்டும், உடைய மகிமை உணர வேண்டும், உடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த தாகத்தை எங்கள் இருதயத்தில் தேவன் ஏற்படுத்தும்படியாய் வறுமையான ஒரு அனுபவத்தோடு
வந்து நாங்கள் உட்கார இல்லை ஆண்டவர. அப்பா உடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு தாகத்தை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற பேர்ல ஆண்டவரே எதையோ வார்த்தைகளினால ஆண்டவரே நாங்கள் வார்த்தையின் ஜாலங்களை வெளிப்படுத்துவதற்கல்ல, உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுடைய சரீரம் உணரட்டும், எங்கள் தாகம் தீரட்டும், எங்களை ஆண்டவர் எங்கள் பசி ஆண்டவரை நீ திருப்தியாக்குகிற தேவனாய், நிரப்புகிற தேவனாய், உடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளில் கர்த்தர் உடைய வல்லமையை வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடும் உடைய பிரசன்னத்தால் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஆவியானவரே நீ தொடர்ந்து பேசுகிறாக. உடைய மகத்துவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற கிருபையினால் ஒவ்வொருவரை ஆள்கொள்வீராக. உடைய மகத்துவங்கள் உடைய பிள்ளைகளின் மீது வெளிப்படுத்தும் தகப்பனே. உடைய மகத்தான காரியங்களை ஆண்டவரை சிந்திக்க தியானிக்க ஆண்டவரே கடைசி கால வாழ்வுகளை குறித்த சிந்தனைகள் ஞான இருதயங்கள் எங்களுக்குள்ளே உருவாக நீ கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையும் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையும் ஆண்டவரை நித்திய காலமாய் நீர் ஆளுகை செய்வதையும் தியானிக்கிற அறிவை எங்களுக்கு தரும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நேரத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஜெபத்துல ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை காணக்கூடியவர்களாய் மாறட்டும் ஆண்டவரை. அதிசயங்களை செய்ய தேவன் ஆண்டவர் நீ சொன்னீர் ஆண்டவரை. யோவான் 14 ஆண்டவரை வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறோம் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரை. ஆமா ஆண்டவரை, உங்களின் பெரிய காரியத்தை செய்யத்தக்க கிருபையை தருகிற தேவனா இருக்கிறதுனால் அந்த கிருபையின் அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒரு அனுபவத்தை ஜெபிக்கிறவர்கள் வெறும் ஜெபத்தோடு நிற்காதபடி ஆண்டவரே கடந்த நாட்கள்ல ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான், நீதிமான் எப்படி இருப்பான், நீதிமானுடைய ஜெபங்களின் தன்மைகள் என்ன என்றெல்லாம் சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம். அதே நேரத்தில் அதை மறந்து விடுகிறோம். எங்களுடைய தாகமும் பசியும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான அறிவுகளை பெற்றுக்கொள்ளும் போது அதே அனுபவத்தில் வாழ வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஆண்டவரே நாங்கள் தூரமாய் இருந்து கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரா. அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ தொட்டு ஆண்டவரை ஒவ்வொருடைய ஜீவிதத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வரும் ஜீவித பாதை ஜெபத்தின் பாதை ஆண்டவரே வறுமையான ஒரு பாதை அல்ல. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதிசயங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் நிறையட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு வீடும் உடைய கிருபையால் சூழப்படட்டும் ஆண்டவரை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தாக நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஆண்டவரை. அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தலைமுறைகள் நன்மையினால் நிரப்பட்டும் ஆண்டவரை. அப்பா குறித்த காலத்தில் உடைய பிள்ளைகளின் தலைமுறைகளுக்கு ஆண்டவரை நம்முடைய மகிமைகள் வெளிப்பட தேவன் கிரியை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். இன்னும் விசேஷமாய் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன். திருச்சபை நிலைமையை நினைக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி மாதத்துல ஆண்டவரா திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை நீர் ஊற்றும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரை எழுப்புதலின் மாதமா இதை மாற்றும் ஆண்டவரே. சூழ்நிலைகளின் மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை 25 யுத்தத்தின் மாதமாய் தேர்ந்தால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, யுத்தத்தின் ஆண்டாய் தீர்ந்தால் ஆண்டவரா உடைய வருகையின் நாட்கள் அதிசீக்கிரமாய் இருக்குமே ஆண்டவரை. எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரை உடைய சமூகத்துல அபாயங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரை காரியங்களை செய்கிறவராய் பாதுகாக்கிற ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில தேவன் விடுவிக்கிறவர் என்று சொல்லி திட்டமாய் அதே 107 சங்கீதத்துல தாகமுள்ள ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஆபத்து நாட்களில தேவனை நோக்கி கூப்பிடும் போது விடுதலை கட்டளையிட்டு பாதுகாப்பை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற தேவன் என்று பார்த்தோம் ஆண்டவரை. அம்மன் ஆண்டவரை இந்த அனுபவங்கள் ஆண்டவரை அடியார்களுடைய வாழ்க்கையில நீ வெளிப்படுத்தும். திருச்சபைக்கு வெளிப்படுத்தும். திருச்சபை மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கடைசி நாட்களை அப்ரோச் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் 28 நாட்கள் எங்களை விட்டு போகும்போது ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போமோ என்ற பயம் ஆண்டவரே உலக மக்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் நிர்விச்சாரமாய் உலகத்தில் எது நடந்தாலும் அதை குறித்து ஆண்டவரே அப்பா இதெல்லாம் உடைய வருகையின் அடையாளங்கள் அந்த அறிவுக்கு தூரமா இருக்கிற ஒரு திருச்சபையா இருக்கிற ஆண்டவரை.
அப்பா இந்த திருச்சபையில கத்தாவ அப்பா உம்முடைய மத்திய ஆகாயத்துல எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆண்டவரே பூமியில இருக்கிறவர்கள் படப்போற பாடுகளும் உபத்திரவங்களையும் சிந்திக்கிற ஒரு திருச்சபையாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே ஒவ்வொரு தனி நபருக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த சிந்தனைகளை நீர் ஏற்படுத்தும்படியாய் வசனத்துக்கு நடுங்கும், வசனம் ஜீவன் உள்ளது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வசனமானது சொல்லுகிறது நடக்கும் என்ற உணர்வு ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்திலே நீ வெளிப்படுத்த இந்த திருச்சபை ரட்சிப்பை ஆண்டவரை சொந்தமாக்க ஆண்டவரே இந்த திருச்சபை ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவுல வளர கத்த சபை ஆண்டவரை நீர் உருவாக்க ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கத்தர் பரிகாரங்களை செய்யும் பெரியோர்களுக்காய் சின்ன பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே இன்னும் வைதீபத்துல மரண நாட்களை எண்ணுகிறவர்களுக்காய் ஆண்டவரே சரீரத்துல பலவீனத்துல இருக்கிறவர்களுக்காய் ஆண்டவரே எல்லாரையும் கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எதிர்கால தடைப்பட்டவர்களை நினைத்து செபிக்கிறேன். படிக்கும் பிள்ளைகள், வேலை செய்யும் பிள்ளைகள், தூர தேசத்துல இருக்கும் பிள்ளைகள், வெளிநாடுகளில் இருக்கும் பிள்ளைகள், வீட்டை விட்டு தூரத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை உம்முடைய கிருபையின் பிரசன்ன உணர்வை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரும் பாதத்தை வைக்கிறேன். தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். மகிமையான காரியங்களை ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்த நான் செபிக்கிறேன். இன்னும் விசேஷமாய் தகப்பனே அப்பா இந்த நாட்கள்ல எதிர்கால ஜீவிதத்தில் ஆண்டவரை பெற வேண்டிய நன்மைகளை பெறாததுனால இருக்கிற வேர்த்திகளை தேவன் நீக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கத்தர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த திருச்சபையை குறித்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும். கடைசி நாட்களின் ஊழியத்தை ஆசிர்வதித்து தாரும். இந்த மாதத்தின் ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை இரவை ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தின் இரவாய் நீர் மாற்றித்தார். நீ செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.